Welcome to week 17 of Business Beginner Series with Yarn Wonders. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பேட்டர்ன் என்ன அப்படின்னா ஈஸி பனானா அமிகுருமி. ஸோ இதை பண்ணுறதுக்கு நான் இப்போது 2 சாம்பிள்ஸ் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பனானாவோட பாடி ஹாஃப் எல்லோ அண்ட் ஹாஃப் ஒயிட்லேயும் வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து ஃபுல் ஒயிட்டில் பண்ணிவிட்டு ஸ்கின் மட்டும் எல்லோவில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஹாஃப் ஒயிட் அண்ட் எல்லோ பீல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸுக்காக. ஸோ உங்களோட வீடியோவில் வந்து இந்த மாதிரி தான் பனானா பண்ணியிருக்கோம். ஸோ தட் உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக. ஸோ நீங்கள் இதே காம்பினேஷனில் ஆக்சுவல் பனானா காம்பினேஷனில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த ப்ரௌன் பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ 6 சிங்கிள் க்ரோஷே மேஜிக் ரிங் போட்டுட்டு சேஞ்ச் கலர் இந்த இடத்துலையே வந்து எல்லோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இருந்து எது வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் க்ரோஷே இன் பேக் லூப் இது வரைக்கும் எல்லோ கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் அகைன் ரோ 12 இருந்து ரோ 19 வரைக்கும் இந்த ஹாஃப் ஒயிட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா ஹாஃப் அண்ட் ஹாஃபாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் பண்ணிக்கிட்டு அகெயின் எல்லோ யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பீல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த கலர் டிஃப்ரென்ஸ் தெரிகிறதுக்காக இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோவில் இது இந்த காம்பினேஷனில் தான் இருக்கும். இதை நீங்கள் ஆக்சுவல் பனானா மாதிரி வேணும் அப்படின்னா இந்த கலர் காம்பினேஷன் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ சொன்ன நோட் வச்சு. ஸோ இப்போ நம்ம ஆக்சுவல் வீடியோ பிகின் பண்ணலாம். Hi everyone, welcome to week 17 of Business Beginner Series with Yarn Wonders. Today we are going to see a easy banana amigurumi. For this I have chosen 3 colors, half white, yellow and brown. Before getting into the project, I'll let you know what are all the stitches we are going to make. We'll be making magic ring, single crochet, increase stitches and decrease stitches. So first we are going to begin with a brown color to make the magic ring and row 1 the 6 single crochets. So once you are done with the magic ring, you shall make 6 single crochets into the magic ring. So with this, row 1 gets completed and you can pull this tail end to close the row 1. Now we'll be changing the color to half white. So with half white, we'll be beginning the row 2. So where you can do 1 single crochet in all the stitches. So this is going to be a repeat row. You can just hold the color we are going to change. Now once you place this, you can leave as much as yarn you want. Now you can adjust the previous color as well. So once you are done adjusting, start making single crochets in all loop. So while doing this itself, I am trying to hide the half white color here.
ஸோ இப்போ நம்ம செகண்ட் ரோவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது பண்ணும்போது இது கொஞ்சம் இன்சைட் அவுட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம லைட்டாக இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கணும். ஸோ இப்போ ரோ 3 1 சிங்கிள் crochet and 1 increase. அதாவது ஆல்டர்னேட் ஸ்டிச்சஸில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லூப் ஆஃப் ப்ரீவியஸ் ரோவில் 1 சிங்கிள் crochet போட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் போடுவீங்க, அதாவது 2 times. ஸோ இப்போ ரோ 3யும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து ரோ 4. ரோ 4 வந்து 2 சிங்கிள் crochet தென் இன்க்ரீஸ். ஸோ இந்த ரோ முடியும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ 1 சிங்கிள் crochet, 1 சிங்கிள் crochet அண்ட் தேர்ட் ஒனில் இப்போ இன்க்ரீஸ். ஸோ இது ஆல்ரெடி சீல் பண்ணினதுனால இந்த ப்ரௌன் எக்ஸ்ட்ரா இருக்கிற பார்ட்டை நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த சென்டர் பார்ட் வந்து டெயில் எண்டை வச்சு கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அந்த இடத்துல கேப்பே இருக்காது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோ 5. ரோ 5 3 சிங்கிள் crochet தென் இன்க்ரீஸ். ஸோ அதே கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸில் வந்து 1 சிங்கிள் crochet இன்ச் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 லூப்ஸ்க்கு 1 சிங்கிள் crochet, 1 சிங்கிள் crochet and 1 single crochet. Now இப்போ 4th stitchல increase. ஸோ இதே மாதிரி டோட்டலாக 3 times. ஸோ 2 more times பண்ணோன்னா இந்த ரோ வந்து கம்ப்ளீட் ஆகிடும்.
நான் அடுத்து பார்த்தீங்கன்னா ரோ 6 இதே கான்செப்ட் தான். 4 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டு இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஃபோர் சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டாச்சு. இப்போ 5th ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். இப்போ ரோ 6 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரோ 7 to 10 பார்த்தீங்கன்னா 1 சிங்கிள் க்ரோஷே இன் ஆல் ஸ்டிச்சஸ். ஸோ விச் மீன்ஸ் இது வந்து ரிப்பீட் ரோஸ். ஸோ அதாவது இந்த 18 இருக்கு இல்லையா, இந்த 18 வந்து நீங்கள் அப்படியே நெக்ஸ்ட்டு 3 ரோஸ்க்கு நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். 4 ரோஸ்க்கு. ஸோ ரோ 7 to 10. ஸோ இது வந்து ஈச் ஒரு ஸ்டிச்லேயும் 1 சிங்கிள் க்ரோஷே. now இப்போ 18th ஸ்டிச். ஸோ இது வந்து 1 ரோ ஆஃப் ரிப்பீட் போட்டுட்டோம், அதாவது 7th ரோ போட்டுட்டோம். இப்போ 8, 9 and 10 இதே மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கலாம். 1 சிங்கிள் க்ரோஷே இன் ஈச். ஸோ இப்போ நம்ம எல்லா ரிப்பீட் ரோஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரோ 10 வரைக்கும் இப்போ நம்ம பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரோ 11. ஸோ ரோ 11 வந்து 1 சிங்கிள் க்ரோஷே இன் த பேக் லூப். அதாவது இந்த ஹோல் லூப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படின்னு நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ டுவர்ட்ஸ் யூ இருக்கிறது ஃப்ரண்ட் லூப் அண்ட் டுவர்ட்ஸ் த ஆப்போசிட் சைடு வந்து பேக் லூப். இப்போ பேக் லூப்பில் மட்டும் 1 சிங்கிள் க்ரோஷே. ஸோ அதே தான் இந்த 18 ஸ்டிச்சஸை வந்து இதே மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கோங்க. பேக் லூப்பில் மட்டும் போடுங்க.
ஸோ இப்போ எல்லா லூப்ஸ்லேயும் நம்ம பேக் லூப்பில் மட்டும் சிங்கிள் க்ரோஷே பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு எம்போஸ்டு லுக் வந்திருக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12 to 15. ஸோ இதுவும் சிங்கிள் க்ரோஷே ரிப்பீட் ரோஸ். ஸோ அகெயின் அதே மாதிரி ரிப்பீட் ரோஸ் தான் போட போகிறோம். ஸோ 18 ஸ்டிச்சஸ். இப்போ வந்து பேக் லூப் ஃப்ரண்ட் லூப் கான்செப்ட்லாம் கிடையாது. இந்த என்டையர் லூப்பையும் நீங்கள் எடுத்து சிங்கிள் க்ரோஷேஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி எல்லா லூப்ஸ்குள்ளேயும் 1 சிங்கிள் க்ரோஷே 4 ரோஸ் வந்து ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 1 ரிப்பீட் ரோ முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி இன்னும் 3 ரோஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட ரிப்பீட் ரோஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோ 15 வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்போ ரோ 16. ஸோ ரோ 16 அகெயின் நம்ம வந்து சிமெட்ரிக்காக டிக்ரீஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இப்போ எப்படின்னா 4 சிங்கிள் க்ரோஷேஸ் இந்த அப்கமிங் ஸ்டிச்சஸில் போட்டுட்டு 1 சிங்கிள் க்ரோஷே இன் ஈச் அந்த மாதிரி போட்டுக்கணும். ஸோ 4 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு லூப்பில் டிக்ரீஸ். ஸோ இப்போ இதே கான்செப்டை டோட்டலாக 3 டைம்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ 1 ரோ ஆஃப் டிக்ரீஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரோ ஆஃப் டிக்ரீஸ் போட போகிறோம். ஸோ இந்த நெக்ஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா ரோ 17 3 சிங்கிள் க்ரோஷே தென் டிக்ரீஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 3 லூப்ஸில் 1 சிங்கிள் க்ரோஷே இன் ஈச் 3 டைம்ஸ் பண்ணிவிட்டு 4th அண்ட் 5th லூப்பை கம்பைன் பண்ணி டிக்ரீஸ் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ நான் இப்போ ரோ 18. ஸோ ரோ 18 வந்து 2 சிங்கிள் க்ரோஷே தென் டிக்ரீஸ். ஸோ 2 சிங்கிள் க்ரோஷே 1 1 இன் ஈச் அப்படின்னு போட்டுக்கணும். தென் தேர்ட்
அண்ட் 4th கம்பைன் பண்ணி டிக்ரீஸ். ஸோ இப்போ நம்ம 2 சிங்கிள் க்ரோஷே அண்ட் 1 டிக்ரீஸ் அப்படின்ற இந்த 18th ரோ வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட கேப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம தேவையான ஃபுல் ஸ்டஃபிங்கும் இப்போ வந்து வச்சுக்கலாம். ஸோ ஸ்டஃபிங்க்கு நான் வந்து ஃபைபர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம தேவையான ஸ்டஃபிங் வந்து உள்ளே வச்சாச்சு. ஸோ இப்போ அடுத்த ரோ பார்த்திங்கன்னா ரோ 19 1 டிக்ரீஸ் டில் இட் க்ளோசஸ். ஸோ இப்போ நம்ம எல்லா ஸ்டிச்சஸ்லையுமே டிக்ரீஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக நமக்கு இது 9 ஸ்டிச்சஸ் இருந்திருக்கும் ப்ரீவியஸ் ரோவில். ஸோ இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க போது ஆல்மோஸ்ட் இது வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஒரு பாயிண்ட் மேலே உங்களால் வந்து இந்த சிங்கிள் க்ரோஷேஸ் வந்து போட முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து டைட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம நீடில் யூஸ் பண்ணி இதை வந்து சீல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது வந்து இந்த எல்லா லூப்ஸ்குள்ளேயும் விட்டு நம்ம வந்து சீல் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி நீடில் எடுத்துகிட்டு எல்லா லூப்ஸ்லையும் ஒரு டைம் வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பாயிண்ட் பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது நல்லா சீல் ஆகிடும். ஸோ இப்போ இதை ஹைட் பண்ணுறதுக்கு நியரஸ்ட் பாயிண்டில் உள்ள நீங்கள் இன்சர்ட் பண்ணி ஒரு ரேண்டம் பாயிண்டில் வெளியே எடுத்துக்கோங்க.
தென் இந்த பக்கத்தில் இருக்க ஒரு லூப் கூட சேர்த்து நாட் பண்ணிவிடுங்க. ஸோ அது மாதிரி இது ஒரு 2 பிளேசஸில் பண்ணால் போதும். இஃப் யூ வாண்ட் நீங்கள் இதை இன்னும் கொஞ்சம் அதிக பிளேசஸில் கூட பண்ணலாம். ஸோ இது மாதிரி நாட் பண்ணிவிட்டு இப்போது இதை எடுத்து நீங்கள் எங்கே இந்த நாட் பண்ணிங்களோ அதோட நியரஸ்ட்டு லூப்புக்குள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ உங்கள் பனானாவோட ஃப்ரூட் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம பீல் பார்ட் வந்து பண்ண போகிறோம், அதாவது பனானா ஸ்கின். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற பார்ட் பார்த்திங்கன்னா பனானா பீல் எந்த இடத்துல வருதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம இந்த பேக் லூப்பில் மட்டும் க்ரோஷே பண்ண ஒரு பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ 6 சிங்கிள் க்ரோஷே இன் ஃப்ரண்ட் லூப். ஸோ இப்போ இதுதான் அந்த ஃப்ரண்ட் லூப். ஸோ இதில் வந்து நம்ம 6 சிங்கிள் க்ரோஷேஸ் வந்து போட்டுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிவிட்டு இந்த டெய்ல் எண்டும் சேர்த்தியே போட்டுடலாம். ஸோ 6 சிங்கிள் க்ரோஷேஸ் வந்து நம்ம இப்போ போட்டாச்சு. ஸோ இந்த 6 போட்டதுக்கப்புறமா ஒரு செயின் போட்டுக்கோங்க டர்னிங்காக. இப்போது ரோ 2 to 5 1 சிங்கிள் க்ரோஷே இன் ஆல், அதாவது ரிப்பீட் ரோஸ் போட போகிறோம். 4 ரோஸ்க்கு ஜஸ்ட்டு இந்த 6 நீங்கள் இதே மாதிரி ரிப்பீட் பண்ணால் போதும். So now again for a turning chain. இப்போ மறுபடியும் 6 சிங்கிள் க்ரோஷேஸ் இந்த ரோவில். ஸோ இப்போ வந்து நம்ம பீல் பண்ண போகிறோம். ஸோ இந்த பீல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக் லூப்பில் மட்டும் சிங்கிள் க்ரோஷே பண்ணிடணும் இல்லையா. ஸோ அந்த ரோவை சூஸ் பண்ணிவிட்டு
அந்த ஃப்ரண்ட் லூப்பில் இப்போ நம்ம 6 சிங்கிள் க்ரோஷேஸ் வந்து போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம 6 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட்டு ஒரு டர்னிங் செயின் போட்டுப்போம் டு டர்ன் த ப்ராடக்ட். ஸோ இப்போ டர்ன் பண்ணிவிட்டு ரோ 2 பார்த்தீங்கன்னா 1 சிங்கிள் க்ரோஷே இன் ஆல், அதாவது இதுக்கு மேலே ரோ 2 to 5 வந்து ரிப்பீட் ரோஸ். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட இந்த 6 சிங்கிள் க்ரோஷேஸை அப்படியே ரிப்பீட் பண்ணால் மட்டும் போதும். இந்த இடத்துல நான் ஒரு சின்ன சேஞ்ச்காக செகண்ட் ரோவில் மட்டும் ஃப்ரண்ட் லூப்பில் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் ஃபார் த பெண்டிங் பர்பஸ். ஸோ இப்போ அகைன் 6 சிங்கிள் க்ரோஷேஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. அகைன் ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு டர்னிங் செயின் போட்டுட்டு இப்போ இந்த ரோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ இது பண்ணும்போது நார்மலாக எல்லா லூப்குள்ளேயும் நீங்கள் வந்து விட்டு சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் 3 ரோஸ் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க, இன்க்ளூடிங் இந்த ரோ சேர்த்தி. ஸோ இப்போ நம்ம இந்த ரிப்பீட் ரோஸ் முடிச்சாச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு செயின் போட்டுட்டு டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ ரோ 6 பார்த்தீங்கன்னா 1 டிக்ரீஸ் 2 சிங்கிள் க்ரோஷே தென் ஒரு டிக்ரீஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் டிக்ரீஸ் எடுத்துக்கணும். ஸோ டிக்ரீஸ் எப்படின்னா லூப்பில் ஃபஸ்ட்டு புல் அவுட் அண்ட் அகைன் நெக்ஸ்ட் லூப்லேயும் புல் அவுட் பண்ணிவிட்டு 3 லூப்ஸ்லேயும் ஒன்றா வெளியே எடுத்துடணும். தென் 1 சிங்கிள் க்ரோஷே 1 சிங்கிள் க்ரோஷே. இப்போ அகெயின் இந்த ஸ்டிச்சும் வந்து டிக்ரீஸ். ஸோ நெக்ஸ்ட்டு 2 லூப்ஸ்குள்ளேயும் யான் ஓவர் பண்ணிவிட்டு மொத்தமாக 3 லூப்ஸ்லையும் வெளியே எடுத்துக்கணும். ஸோ அகெயின் ஒரு டர்னிங் செயின். இப்போ ரோ 7. ஸோ ரோ 7 2 டிக்ரீஸ். ஸோ டைரெக்டாக நீங்கள் இருக்க ஃபர்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு டிக்ரீஸ் போட்டுக்கலாம். அகெயின் அடுத்த 2 லூப் ஸ்டிச்சஸ்லையும் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் அகெயின் ஒரு டர்னிங் செயின். இப்போ ரோ 9 1 சிங்கிள் க்ரோஷே அண்ட் செயின் 1. ஸோ இந்த லாஸ்ட் இருக்கிறதையும்
1 டிக்ரீஸாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டிப் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக வரும். ஸோ இப்போ இந்த பீல் பார்ட் வந்து ஒரு பீல் ரெடி ஆகிடுச்சு ஸ்கின்னில். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யார்ன் விட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸை சீல் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு 3 பீல் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 6 போட்டாச்சு. அதே மாதிரி 6 நீங்கள் இன்னும் 2 பீல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்கின்னோட பீல் மாதிரி 3 பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த எட்ஜஸ் சுற்றி நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்க போகிறோம் ஃபார் ஃபைன் ஃபினிஷிங். பிஃபோர் தட் இந்த மாதிரி இந்த எக்ஸஸாக இருக்க யான் எல்லாமே வந்து கட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கின் பீலோட பார்ட்டில் ஏதாவது ஒரு லூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோட சைட்ஸ்லேருந்து ஸோ இப்போ இங்கேருந்து நீங்கள் வந்து சிங்கிள் க்ரோஷேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு வர எல்லா லூப்ஸ்லையும் 1 சிங்கிள் க்ரோஷே பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இதை போடுறதுக்கு வந்து உங்களுக்கு கவுண்ட்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இங்கே வர எல்லா லூப்ஸ்குள்ளேயும் 1 சிங்கிள் க்ரோஷே போட்டுகிட்டே வந்துடுங்க அந்த ஃபினிஷிங்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி இந்த டெயில் பார்ட் எக்ஸசைஸ் இதெல்லாம் விட்டுருக்கோம் இல்லையா, இதையும் வந்து சேர்த்து போட்டுட்டு வாங்க. ஸோ தட் அது எல்லாமே இங்கே வந்து ஹைட் ஆகிடும். ஸோ அது கொஞ்சம் ஸ்டிச்சஸ்க்கு ஹைட் பண்ணினா போதும். அதுக்கப்புறமா இதை கட் பண்ணிவிடுங்க எக்ஸஸை. ஸோ இப்போ இந்த அனதர் சைட் ஆஃப் த ஸ்கின் பீலுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இப்போது நெக்ஸ்ட்டு பீலோட
சைட்ஸை ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ இதே ப்ரொசீஜரை எல்லா சைட்ஸ்க்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இது சீல் பண்ணிவிட்டு இதே பார்ட்டை வந்து நம்ம ஹேங்கிங்காக எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ ஹேங்கிங் வந்து இந்த டாப் பாயிண்ட்க்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ எவ்வளோ யான் வேணுமோ அந்த அளவு நீங்கள் அங்கே விட்டுட்டு அகெயின் இந்த எல்லோ இருக்க பிளேஸ்க்கே வந்து இதை எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸஸ் யானை வந்து இந்த இடத்துல சேர்த்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸஸாக இருக்க யானை வந்து இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணி ஹைட் பண்ணிடலாம்.